என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோகா நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மதியம் நடத்தலாமே, மாலையில் நடத்தலாமே. அதிகாலை வேளையில்தான் ஒரு 8 மணி நேரம் படுத்து தூங்கி விடுகிறோம். உடலெல்லாம் விரைப்புத்தன்மை ஆகிவிடுகிறது, சுறுசுறுப்பு வரமாட்டேங்கிறது, காலையில் எழுந்திருக்க முடியவில்லை, எழுப்பிவிட்டாலும் திரும்ப படுத்துக் கொள்கிறோம். ஆனால் யோகாசனம் பண்ணுவதற்கு காலையிலே காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு செய்ய வேண்டும். குளித்து விட்டால் உடலுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துவிடும். குளிப்பது ஒரு ஆரோக்கிய விதி. குளித்து விட்டுத்தான் யோகாசனம் செய்ய வேண்டும். அதான் முக்கியம். வெறும் வயிற்றில்தான் செய்ய வேண்டும். மாலையில் செய்வதென்றால் 4 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். 1 மணிக்கு செய்தால் 5 மணிக்கு யோகாசனம் செய்யலாம். 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு செய்யலாம். 3 மணிக்கு சாப்பிட்டா 7 மணிக்கு பண்ணலாம். இடைவெளி 4 மணி நேரம் இருக்கணும் சாப்பிட்டா. காலையிலும் மதியம் 3 வேளையும் செய்ய சொல்லணும். நம்ம 2 வேளையாவது செய்யணும், அல்லது 1 வேளையாவது ஒழுங்காக செய்யணும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு தர்ஷினி 2ஆம் வகுப்பு, இன்னொரு தர்ஷினி 3ஆம் வகுப்பு, ரித்திகா எல்லாம் 3ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு தர்ஷினி. ஏகேஆர் அகாடமி அவினாசி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த அகாடமியில் எல்லா 1000 மாணவர்களுக்கு மேல் கட்டாயப்படம். சங்கர் என்பவர் அவர்களை வதக்கியிருக்கிறார்கள். அருமையாக ஆசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் இந்த விபத்த கபோடாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். கபோடாசனத்தின் பல வகை, பல மாறுபாடுகள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நேராக பாருங்கள், திரும்ப கரெக்ட். சிறு குழந்தைகளுக்கு பலையின் தன்மை மிக அதிகம். ஆகவே கடினமான ஆசனங்களையும் அவர்கள் லகுவாக பழகி விடுவார்கள். யோகாசனத்தினால் அதிகப்படியான பலன்கள் அவங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் பெரியவர்கள் இது முயன்றாலே போதுமானது. 2 வயது பிள்ளைகளுக்கு நிறைய சளி இருக்கும். மடியில் தூக்கி வச்சு அதுகளை நம்ம கொண்டு வந்து இந்த ஆசன நிலைக்கு கொண்டு வந்தாலே அவர்களுக்கு வலி என்பதே தெரியாது, நோய் நீங்கிவிடும். சின்ன குழந்தைகளுக்கு தானே அடிக்கடி சளித்தொல்லை ஏற்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இருங்க இன்னொரு தடவை பண்ணு, இன்னொரு தடவை பண்ணு. முழுமையாக வளைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? காலை வளைச்சி தலையை தொடுவது என்பது கடினம். ஆனால் உண்டானவர்கள், வயோதிகர்கள், நீங்கள் முயற்சி செய்யுங்க, அதே போதும். முயற்சி செய்தாலே முழு பலனும் கிடைக்குங்கிறதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முயற்சி செய்தாலே முழு பலனும் கிடைக்கும். ஆஸ்மா, தைராய்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள், வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நாம் முழுமையான பலனை எட்ட முடியும். மெதுவாக கலையுங்கள்.
அப்படியே திரும்புங்க, என்ன பார்க்க, இந்த மேட்டுக்கு வந்து படு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அப்படியே திரும்ப முன்பு போல் பத்மாசனத்தில் அங்கே பார்க்க. சிறு குழந்தைகள் எவ்வளோ அழகாக விளைகிறது என்பதை பாருங்கள். ஏதோ ஒரு நாள் செய்து இந்த ஆசனம் அதுகளுக்கு வருவதில்லை, ஒழுங்காக செய்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடமாகவே வைத்து பீரியடு வைத்து எல்லா மாணவர்களுக்கும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அந்த அகாடமியில். அதுபோல் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நமது பிரதமர் மோடி அவர்கள் இதில் ரொம்ப ஈடுபாடு அவர் செய்கிறார், அவருடைய அமைச்சர்கள் செய்கிறார்கள். உலக யோகா விழா கொண்டு வருவதற்கு அவர் காரணம். உலகம் பூராவும் இன்றைக்கு ஜூன் 21 யோக விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு மோடி தான் காரணம். இன்றைக்கு உலகமெங்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆச்சரியப்பட்டேன். இந்த முதல் யோக விழாவுக்கு நான் ஹாங்காங் சென்றிருந்தேன். அங்கே பார்ப்பீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் அங்கே ஆசனத்தை செய்தார்கள். ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பெரிய கிரவுண்டில் சரவணபவன் ஹோட்டல் அங்கே இருக்கிறது, அவருடைய ஏற்பாடு. 1000 குழந்தைகளுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட், 1000 குழந்தைகளுக்கும் டிஃபன் ஒரு பையிலே போட்டு அந்த விழா முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கையில் கொடுத்தாங்க. அந்த 1000 குழந்தைகளுக்கு இலவசமான நல்ல அருமையான காலை சிற்றுண்டியை கொடுத்தார்கள். பார்ப்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று போல் செய்தார்கள், ஒன்று போல் ஆசனத்தை ஆரம்பித்து ஒன்று போல் முடித்தார்கள். 1000 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்து அந்த விழாவை மிகச் சிறப்பாக செய்தார்கள். அதுக்கு என்னை அழைத்திருந்தார்கள், நான் சென்றிருந்தேன். ஆகவே இந்த ஆண்டும் ஜூனில் நமது சென்னையில் மெரினாவில் பெரிய அளவில் நடத்த இருக்கிறார்கள். அதிலே உங்கள் மாணவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி உங்கள் உடலையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.